இந்த வெள்ளை முடி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து என்னன்னா இது வெள்ளை முடி இருக்கு ஆஹா போக மாட்டேங்குது அப்படின்ட்டு இங்கிலீஷ் மெடிசன்ல ட்ரை பண்ணுவாங்க. அது நிறைய பேருக்கு பயன் கிடைக்காது. நம்ம நம்ம கூடயே இருக்குங்க, நம்ம வீட்லயே நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தாங்க இது. என்னடா இவ்வளவு நாள் நம்ம யூஸ் பண்ணாம இது தெரியாம இருக்கு. நிறைய பேருக்கு தெரியும், ஆனாலும் வந்து எப்படி அதை வந்து முழுமையா பயன்படுத்துறது அப்படின்றது தெரியாம தாங்க இருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கலாம் இதை எப்படி செயல்படுத்துறது, இதை எப்படி உபயோகப்படுத்துறது, இது எப்படி நம்ம வந்து உணவா உட்கொள்றதுன்றத நம்ம பார்ப்போம். இப்ப கருவேப்பிலை வந்து நிறைய பேருக்கு தெரியும். கருவேப்பிலை வந்து சாப்பிட்றதுக்கு தாளிக்கிறதுக்கு நிறைய பேர் கடுவும் தமர்வு போட்டு கருவேப்பிலை போட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப மனமா இருக்கும், ரொம்ப ருசியா இருக்குன்றதுக்காக வந்து கருவேப்பிலை யூஸ் பண்றோம். அதே கருவேப்பிலை தாங்க நம்மளும் யூஸ் பண்ண போறோம். நிறைய பேருக்கு வந்து கருவேப்பிலை பச்சையா சாப்பிடறதுக்கு பிடிக்காது. பச்சையா சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க, தப்பே இல்லை. நீங்க கருவேப்பிலை டெய்லி ஒரு கொத்து எடுத்து நீங்க சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப அருமையா வேலை செய்யும். இந்த வெள்ளையா இருக்கிறவங்க, வெள்ளை முடி இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப அருமையான மருந்துங்க. அப்படி நிறைய பேருக்கு அதை சாப்பிட பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இன்னொரு வழி இருக்குங்க, அந்த வழியை உபயோகப்படுத்தி பாருங்க. கருவேப்பிலை வாங்கிக்கோங்க, ஒரு 4-5 கொத்து வாங்கிக்கோங்க. 4-5 கொத்து கருவேப்பிலை வாங்கிட்டு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வேலை தாங்க. முதல்ல நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு நெட்டு மாதிரி ஒரு இதை போட்டுக்கோங்க, இல்லாட்டினா ஒரு சேலை இருந்துச்சுன்னா சேலையில போட்டுக்கோங்க. நல்லா எல்லா கருவேப்பிலையும் கொத்தா வாங்கிட்டு தனித்தனியா பிரிச்சுட்டு சேலையில போட்டு ஒரு வாரம் 10 நாள் நல்லா வெயில போட்டீங்கன்னா நல்லா காஞ்சிரும். காஞ்சு நம்ம கையில எடுக்கும் போதே உடஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா காஞ்சு முறுமுறுன்னு வந்துருங்க அந்த கருவேப்பிலையை வந்து. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நேரடியா கருவேப்பிலை சாப்பிட்டோம்னா வாய் துர்நாற்றம் அடிக்குது, ஒரு மாதிரியா வந்து பச்சையா சாப்பிட பிடிக்காது. அப்படி பச்சையா சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இதுதாங்க ரொம்ப ஈஸியானதுங்க. கருவேப்பிலையை வாங்கிக்கோங்க, நல்லா கழுவிட்டு நல்லா உதிரியா எடுத்துட்டு வெயில ஒரு 10 நாள் ஒரு வாரம் வெயில போட்டீங்கன்னா, நல்லா அடிக்கிற வெயில போட்டீங்கன்னாக்கா நல்லா முறுன்னு வரும். நீங்க கையில எடுக்கும் போதே உடையுங்க. அந்த உடையிற அளவுக்கு தன்மை வந்துருச்சுன்னா அதை எடுத்து மிக்சியில போட்டீங்கன்னா பவுடரா மாறிடும். பவுடரா ஆன பிறகு டெய்லி வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு காலைல சாயங்காலம் நைட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அப்படி அதுவும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியா துவர்ப்பா ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எம்டி கேப்சூல் கிடைக்கும். கடைக்கு போனீங்கன்னாக்கா எம்டி கேப்சூல் 100 பேக்கெட் உள்ளது கிடைக்குது. 15 ரூபா 20 ரூபா அவங்க சைஸை பொறுத்து விற்பாங்க. அந்த எம்டி கேப்சூல்ல நீங்க கருவேப்பிலைய பவுடர் ஆக்கி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த பவுடர் ஆக்கின இதை வந்து அந்த எம்டி கேப்சூல்ல போட்டுட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா எவ்வளவுக்கு உங்களுக்கு அங்கங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முழுமையா வந்து கருப்பு வெள்ளையுமா முடி இருக்கும். சின்ன டீனேஜ்ல யங்ஸ்டர்ஸா இருக்கும் போதே வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அதுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். இது சாப்பிட்றதுக்குங்க. இதுக்கு மேல வந்து தடவுறதுக்கு என்னென்ன வேணும்னா அதே கருவேப்பிலை தாங்க பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. இல்ல அந்த கருவேப்பிலை பவுடர் இருந்துச்சுன்னா பவுடரை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னாக்கா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, மருதாணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை மருதாணி, இந்த 2 மருதாணி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மருதாணி தடவெல்லாம் வந்து அந்த வெள்ளையா இருக்கிற முடி ப்ரௌன் கலர்ல ஆகுறது. அதோட இந்த கருவேப்பிலை மருதாணி செம்பருத்தி இந்த 3 வந்து நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு இது குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்க அதை வந்து தலையில தடவி நல்லா அப்ளை பண்ணணும். தலையில தடவுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றதையும் சொல்லிடுறேன். காஞ்ச தலையில என்னைக்குமே தடவக்கூடாது. கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அங்கங்க வந்து முடியல கொஞ்சம் ஈரப்பதம் ஆக்கிக்கோங்க. ஈரப்பதம் ஆக்கிட்டு நீங்க தடவுனீங்கன்னா தான் ஈவனாகவும் இருக்கும். திட்டா நிறைய பேர் தடவாங்க, அந்த மாதிரி தடவக்கூடாது. நல்லா ஈவனா தடவணும், எல்லா இடத்துலயும் நல்லா அப்ளை ஆகணும். முக்கியமா சொல்லணும்னாக்கா தலை உள்ள இருந்து நல்லா அப்ளை ஆயிருக்கணுங்க. மேலாப்புல அங்கங்க மட்டும் தடவக்கூடாது, உள்ள இருந்து நல்லா அப்ளை பண்ணியிருக்கணும். இது பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். ஒரு மாசம் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 2 மாசத்துல வந்து வெள்ளை முடி வந்து கருப்பா மாறுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. எண்ணெயாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எண்ணெயா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதே தான், அதே கருவேப்பிலை, அதே மருதாணி, அதே செம்பருத்தி, இந்த 3 வந்து என்ன நம்ம பண்ண போறோம்னாக்கா நல்லா கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய சிம்ல வச்சுட்டு நல்லெண்ணெயிலையும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயிலையும் வச்சுக்கலாம். ரெண்டுமே விசேஷம் தாங்க, எதுவும் எந்ததுலையும் வந்து குறை கிடையாது. 2 எண்ணெயிலையும் கொஞ்சம் நல்லா பதமா சூடுபடுத்திட்டு அந்த இலையெல்லாம் வந்து சின்னதா கட் பண்ணி போட்டீங்கன்னாக்கா அந்த எண்ணெயில வந்து அந்த 3 இலையும் சேர்ந்து அதனுடைய கலரை வந்து அதனுடைய தன்மை வந்து எண்ணெயில வந்து வரும். அது நீங்க பாத்தீங்கன்னாலே ரொம்ப தெரியும், அந்த டிஃபரன்ஸ் கலர் சேஞ்ச் ஆயிரும் எண்ணெயோடைய கலரு.
சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லா இலையும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா சூடுபடுத்தி இருக்கணும். சூடுபடுத்தின பிறகு அப்படியே அனல்ல வச்சிடக்கூடாது. அந்த சூடுபடுத்தின எண்ணெயை எடுத்து கீழே வச்சுட்டு இந்த இலைகள்லாம் வந்து கட் பண்ணி போட்டீங்கன்னாக்கா, கட் பண்ணி போட்ட பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அதுல உள்ள கலர்லாம் அந்த எண்ணெயில இறங்கும். சிவப்பு கலரும் ஒரு மாதிரியா ப்ரௌனிஸ்ட் சிவப்பா இருக்கும். அது நீங்க பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு. அந்த எண்ணெயும் கூட நீங்க டெய்லியும் காலைல குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு குளிச்சிங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஷாம்பு குறைச்சிருங்க. ஷாம்பு அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. எவ்வளவு நல்லா ஷாம்பா இருந்தாலும் ஷாம்பு தான். நீங்க வந்து ஒரு சீயக்காய்க்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா சீயக்காய் அளவுக்கு எதுவுமே வராது. சரிங்களா? அதனால வந்து ஷாம்பை குறைச்சிக்கோங்க, சீயக்காய் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப அருமையான விஷயம் தான். அதுக்கப்புறம் இன்னும் அந்த எண்ணெயோடைய பவர் அதிகமா படுத்தணும், அந்த எண்ணெய்க்கு இன்னும் நல்ல பவர் ஜாஸ்தியா ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பவுல்ல எடுத்துக்கோங்க. பவுல்ல எடுத்துட்டு இந்த இலையெல்லாம் கட் பண்ணி வெயில கொண்டு போய் ஒரு 10 நாள் வச்சு காலைல ஒரு 11 மணில இருந்து சாயங்காலம் சாயங்காலம் 4 மணி வரை அடிக்கிற வெயில் அந்த வச்சீங்கன்னாக்கா அந்த இலைகள்ல உள்ள சக்தி எல்லாம் அந்த எண்ணெய்க்கு வந்துடும். அப்புறம் அந்த எண்ணெயை தடவி பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அங்கங்க வெள்ளை முடி இருக்கிறது நமக்கு தெரிஞ்சத எங்க இருக்கு அப்படின்ற தேர்ற அளவுக்கு போகுங்க. ரொம்ப அருமையான மருந்து.